ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு நார்மல் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, புளி கரைச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆயில் இதில் சேர்த்துக்கிறோம். என்னடா அது கத்திரிக்காய் காரக்குழம்புக்குலாம் ஒரு வீடியோவான்னு பார்க்காதீங்க. 2 விதத்தில் செய்கிறாங்க. ஒன்று வந்து பிரியாணிக்கு செய்கிற கத்திரிக்காய், இன்னொன்று வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதை வந்து 2த்தையும் ஒரே சேம் ப்ராசஸில் செய்து குழப்புறாங்க. அது சரியாக சிலருக்கு புரிய மாட்டேங்குது. கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படின்றத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டுக்கிறோம். இது எண்ணெய் நம்ம பிரியாணிக்கு பண்ணுற கத்திரிக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக முதல்ல அந்த காலத்துலலாம் இந்த கத்திரிக்காய் போட்டு தான் அந்த எண்ணெய் குழம்பு வைப்பாங்க. இதுதான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் எல்லாம் ட்ரெண்டே எல்லாம் மாறிடுச்சு. நார்மலாக இந்த மாதிரி மெல்லிஸ் கத்திரிக்காய் போட்டு வச்சாங்கன்னா அந்த குழம்புல சாஃப்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். இது நார்மல் காரக்குழம்பு இது. எண்ணெய் கத்திரிக்காய் இன்னொன்று வந்து போட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, பிரியாணிக்கு அந்த மாதிரி பண்ணுறது மெத்தடு வேறு. இது நார்மலான காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இது சிம்பிளாக பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காவாக பார்த்து வாங்கி அதை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு இதை பாருங்கள், இந்த கலர் மாறுது. இந்த மாதிரி கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நார்மலாக எப்படி காரக்குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு செய்கிறோம். இதுதாங்க நார்மல் ப்ராசஸாக வீட்டில் செய்கிற மெத்தடு. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் வந்து வேறு வேறு மெத்தட்லலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மசாலா ஐட்டம் சேர்க்குறாங்க, தேங்காய் சேர்க்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு குழம்புக்கு வேறு மாதிரி, செட்டிநாடு குழம்பு அது இதுன்னு ட்ரெண்ட் மாற்றுறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வீட்டுங்களில் செய்கிற சாதா கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த மெத்தடு தான். இதை பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் நியூ மேரிட் ஆகிறவங்களுக்கும் நார்மல் குழம்பு வைக்கிறது தான். இது நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக சொல்கிறேன். இதை ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது தெரியாதவங்களுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு இன்னும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிடணும். இப்போ நம்ம அதை குழம்புல போட்டு நம்ம குழம்புலேயே அது ஊறி வரும்போது அப்போ இன்னும் அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புளிப்பு இறங்கிட்டு கத்திரிக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு அதனால அந்த கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காத அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அதிகமான புளிப்பு அந்த கத்திரிக்காயில் இறங்காது. அந்த குழம்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்குலாம் அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வந்து குழம்புல நல்லா ஊறிடவே அதை சாப்பிட்றதுக்கே அந்த கத்திரிக்காய் வந்து உள்ளே புளிக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பு இறங்காது காரக்குழம்புல போடுறது. இந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் மட்டும் நம்மளுக்கு அதில் டேஸ்டியாக இருக்கும். நெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் அது சாப்பிடும்போது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த ஆயிலில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் தனியாக காட்டல, உங்களுக்கே தெரியும் அந்த நார்மல் காரக்குழம்புன்றதுக்கு என்னென்ன போடுவோமோ. அதனால தான் நான் தனித்தனியாக உங்களுக்கு எந்த ஒரு டிப்ஸுமே கொடுக்கல. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சிலர் சொன்னதுக்காக நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அப்படியே நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் இது தான். சரி, போடும்போது நம்ம இந்த வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பிடிச்சவங்க பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏதோ திட்டி கமெண்ட் பண்ணிடாதுங்க, காரக்குழம்புலாம் ஒரு வீடியோவாம்மா அப்படின்னிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் போட்டாச்சு. நம்ம நியூவாக வீடியோஸ் இது பண்ணுறதுனால சரின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு போட்டேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்ல வாசனை கொடுக்குங்க. இதுலேயே நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் அதை விட இந்த வெங்காயம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டிங்கன்னா மொறுன்னு ஆயிரும் அந்த கருவேப்பிலை. இந்த மாதிரி லாஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. அதனால தான் இப்போ இதோட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடைய நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நார்மல் காரக்குழம்பு வீட்டில் வைக்கிற மெத்தட் இது தாங்க. இப்போ வந்து வேறு வேறு டைப்பில் அரைச்சி ஊற்றி அது இதுன்னு செய்யறதுனால எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடுது. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி சிம்பிளான காரக்குழம்பு வைக்கிறதுக்கும் 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது நார்மலாக பூண்டு, பெருங்காயத்தூள்,
கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி புளி கரைச்சி ஊற்றி வைக்கிறதாங்க சிம்பிளான கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஆனால் அது ஆயில் கத்திரிக்காய், இன்னொன்று எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிடுது. நான் இதை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புன்றதுக்கு இந்த குண்டு குண்டு கத்திரிக்காய் வாங்கி அதை அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக கொஜ்ஜி மாதிரி பண்ணி வைப்பாங்க. திக்காக இருக்கும் அது வந்து. அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சொல்லுவாங்க. சுண்டை வச்சு பண்ணுவாங்க. இது நார்மல் குழம்பு ஊற்றுற அளவுக்கு இருக்கும். அதனால இது வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு சிம்பிளா. இது ஏன் நான் நிறைய டைம் நானே கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் ஒரு டைம்லலாம். அதனால நான் உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலயே எத்தனை கன்ஃபியூஷன் தெரியுங்களா? இந்த கத்திரிக்காயிலே 1008 இருக்கு. கத்திரிக்காய் கொஜ்ஜி, கத்திரிக்காய் காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் பிரியாணி கத்திரிக்காய் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால புரியாதவங்களுக்கு வெறும் சிம்பிளாக கத்திரிக்காய் காரக்குழம்பு நான் போட்டிருக்கிறது அதுதான் தம்மையிலையும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம் நம்ம. இப்போ இந்த தக்காளி போட்டு தக்காளி நல்லா எண்ணெயில் இதுதாங்க வதங்கணும். தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ குழம்போட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க அது. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் புளியை நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சோன்னா காரக்குழம்புங்க. இதாங்க டிஃப்ரெண்ட்டு. வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து கத்திரிக்காய் நல்லா குண்டு குண்டாக பெரிய கத்திரிக்காவாக இருக்கும். நம்ம வைக்கிற கத்திரிக்காய் காரக்குழம்பு சின்ன கத்திரிக்காவாக போட்டு வைக்கிறோம். இதுதான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டு. இது வந்து கன்ஃப்யூஸ் ஆகி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு ரெண்டுத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அந்த காலத்துலலாம் பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சிம்பிளாக வைப்பாங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி. இது நம்ம வீட்டில் செய்கிற காரக்குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போ இந்த டைமில் நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறோம். எனக்கு எவ்வளோ அந்த புளி நான் கரைச்சி வச்சுருக்கேனோ அது தேவையான அளவாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்களுடைய செய்கிற அந்த அளவுக்கு பொறுத்தது மிளகாத்தூள், உப்பு சேர்க்கறது மட்டும். இதை கரெக்டாக நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக போட்டு போட்டு அதில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுட்டா தான் கஷ்டம். இப்போ அது கூட அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அவ்வளோதான் இதில். ரொம்ப சிம்பிள். இதை பாருங்கள், இப்போ கரைச்ச புளி இதில் ஊற்றிடுறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணோம். இப்போ அதோட புளி சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதித்து இது நல்லா திக்கானதுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். முதல்ல இதோட வதக்கி நான் போடலை. நார்மல் காரக்குழம்புக்கு இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கத்திரிக்காவை அதுலேருந்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு இறங்காமல் நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கரைச்சி விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது லாஸ்ட்டாக கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு அந்த எண்ணெய் பார்த்தீங்களா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ நல்லா இந்த பிரியிற டைம் தான் நல்லா உங்களுக்கு அந்த குழம்பு கொதிச்சு வரணும். வந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற டைமுக்கு நம்மளுக்கு குழம்பு திக்னஸ்ஸு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம கார குழம்பா தான் வைக்க போகிறோம். அதனால இப்போ இந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சும்மா போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த லைட்டாக இப்போ இந்த புளிப்பு லேசாக தான் ஊறும். ரொம்ப அதிகமாக ஊறாது. ஆனால் காரம்லாம் உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிரும் நம்ம கத்திரிக்காய்ன்றதுனால. இப்போ திக்னஸ் பார்த்துக்கிங்க. இதுதாங்க குழம்பு. நம்ம தொக்கு பண்ணலைங்க. எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணல. நம்ம வந்து வெறும் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணுறோம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா அந்த கத்திரிக்காயோட நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு. இது நார்மலான வைக்கிற கத்திரிக்காய் காரக்குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் அது வேறு.
அதனால 2த்தையும் போட்டு நியூவா இருக்க பேச்சுலர்ஸோ இல்ல நியூ மேரிடோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களோ ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்களுக்கோ இது யூஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு மெத்தட் ஒரு ஒரு மசாலா போட்டு வீட்ல செய்த மாரி இல்ல அப்படின்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக, நான் இப்போ வந்து ஸ்கூல் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ண கேரட் பீன்ஸ் பொரியலு, இல்ல சாப்பாடு செய்து வச்சிருந்தேன். அதுலயே இந்த குழம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயே கொஞ்சம் லைட்டா நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா பிரமாதமா இருக்கும். நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்புல நெய்ய விட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இந்த மாரி ரெசிபிய ட்ரை பண்ணுங்க. இது சிம்பிளான கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஆனா எண்ணெயில போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.